சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கும் இந்த நிமிஷமும் அங்கே ஈரான் டெல்லவீவில் இஸ்ரேலில் அடிக்குது. அதுபோக சுற்றி இருக்கிற சக தோழர்களான அரபு நாடுகளையும் அடிக்குது. ஏன் சக தோழர்னு சொல்கிறேன்னா, ஏற்கனவே அங்கே ஜிசிசி கண்ட்ரியாக இருக்கட்டும், நான் ஜிசிசி அரப் கண்ட்ரியாக இருக்கட்டும், இது எல்லாமே ஈரான் இவங்களோட ஒத்துமை இருந்தவங்க தான் ஒரு காலத்தில். ஆனால் அதுக்கப்புறம் அமெரிக்கா உள்ள அமெரிக்கா அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் உள்ள இவங்களை இந்த பாரு, நீ அவங்கெல்லாம் ஷியா, நீங்கள் சன்னி முஸ்லீம், அதனால் நீங்கள் ஷியா சன்னிங்கிற பிரிவினை நீங்கள் உயர்வா அவங்க உயர்வா, கொஞ்சம் விட்டாச்சுன்னா அவங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி மக்கா மதினா வரைக்கும் பிடிச்சி அவங்க ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சவுதி அரேபியாவோட பெரிய ப்ளஸ்ஸே மக்கா மதினா கையில் இருக்கிறது. அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லி பிரித்து விட்டு ஒரு வழி பண்ணி எப்போ பார்த்தாலும் சண்டை, அந்த சண்டை போடுறதே முக்கிய குறிக்கோளாக்கி விட்டு, இவங்க உங்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் தர்றோம், அதனால் எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க, இந்த இடத்த கொடுங்க அப்படின்னு அங்கே இருக்கிற அரபு நாடுகள் எல்லாமே, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி. ஆனால் என்னென்னா, அமெரிக்கா என்ன பண்ணாங்க, ஏதாவது ஒரு நாடு டாலரில் விநியோகம் பண்ணலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உடனே அந்த நாட்டில் உள்ளுக்குள்ளே ஆயுதம் இருக்குது, கெமிக்கல் வெப்பன் இருக்குது, அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்ப்பாங்க. அதுக்கு உதாரணமாக என்ன சொல்லலாம்னா, 90களில் இவர் நம்ம சதாம் ஹுசேன், முதல்ல சதாம் ஹுசேனுக்கு ஆயுதங்கள் கொடுத்து அவரை ஒரு வேட்டை நாயாக, எலும்புக்கு வாலாட்டுற நாயாக ஆக்குனதே அமெரிக்கா தான். ஏன் நாயான்னு இவ்வளோ கேவலமாக சொல்கிறேன் அப்படின்னா, சதாம் ஹுசேன் அப்படி பயங்கர ஒரு சிறந்த தலைவர், சூப்பர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் ஈரான் அடிக்கணும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கும் போது அமெரிக்காவுக்கு ஒத்து ஊதி அவங்ககிட்ட ஆயுதங்களையும் வளங்களையும் வாங்கி, அப்புறம் தான் நாட்டில் இருக்க வளத்தை அமெரிக்காவுக்கு தாரை வார்த்த ஒரு வேட்டை நாய் தான் சதாம் ஹுசேன். அவர் வீரம் இல்லையா அப்படின்னா, அவர் போட்டுக்க ட்ரெஸ்ஸை வச்சு வீரமெல்லாம் கிடையாது. அவர் நேர்மையாக மக்களுக்கு பண்ணாரா அப்படின்னா, மக்களுக்கு ஓரளவு பண்ணத்தான் செஞ்சார். ஏன்னா அந்த நாட்டில் உள்ள வளங்கள்லாம் மக்களுக்கு சொந்தம் தானே. ஆனால் அதே நேரத்தில் தன்னோட இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணார் அப்படிங்கிறது அவர் மேலே குற்றச்சாட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் திருந்தி என்ன பண்ணார், சரி 8 வருஷம் கழித்து ஒரு 88, 89களில் மாதிரி போரை நிறுத்தம் வந்துருச்சு அப்படின்னதுக்கப்புறம், சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, குவைத்து கடனை கேட்குறான், உடனே தர முடியாது அப்படின்னு குவைத்தை பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பித்து ஒரு முட்டாள்தனமான நகர்வு, முட்டாள்தனமான முடிவு இது எடுத்து, அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் அந்த பகுதியில் ஒரு பிரச்சனையெல்லாம் கொண்டு கடைசியில் என்னாச்சு, திடீர்னு ஓவர் நைட்டில் நாங்கள் முழுக்க டாலரில் விநியோகம் பண்ணுறதை மாற்ற போகிறோம், கொஞ்சம் டாலர்லேயும் பண்ணுறோம், அப்புறம் புதுசாக வந்திருக்க கரன்சி ஈரோலையும் பண்ணுறோம் அப்படின்னு மாற்றும் போது இம்மிடியட்டாக அமெரிக்காவில் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் வீழ்ச்சி டக்குன்னு வருது. சரி, இவங்க இப்படியே விட்டால் சரியாக வராது, இந்த நாய் நம்ம வளர்த்த நாய் நம்ம மேலேயே எகுறுது அப்படின்னு அமெரிக்கா என்ன பண்ணாங்க, இது அடித்தாங்க. ஸோ 91ல் அந்த மாதிரி பிரச்சனை 90 ஆரம்பத்தில் பிரச்சனை அப்புறம் அவர் ஓடி போய் பிடிச்சி, அப்புறம் கடைசியில் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு இடத்துல எலி வலை மாதிரி ஒரு இடத்துல இருந்து அப்புறம் பிடிச்சிட்டு என்னவோ பண்ணாங்க. அப்புறம் கடைசியில் வீரமாக எல்லாம் பேசினார். அது நெஞ்சு உரம், இப்போ சாக போகிறோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தூக்கில் போடுறாங்க, கழுத்தில் கயிறு இருக்கும், சாக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுமே ஒரு வீரமாக போனார் அப்படின்னு அதை மட்டும் வச்சுட்டு அவர் பெரிய வீரன் இல்லை. அவர் வீரன் தான், ஆனால் ஒரு புத்திசாலித்தான வீரன்னா புத்திசாலித்தான வீரன் இல்லை. வீரன் இருக்கலாம், ஆனால் முட்டாள் வீரன் அப்படி வச்சுக்கலாம். அது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அமெரிக்காவுக்கு அடிவரடியே அமெரிக்கா சொல்ல கேட்டுட்டு அப்படியே ஆடக்கூடிய அத்தனை பேருமே முட்டாள்கள். அது ஜிசிசி கண்ட்ரியாக இருக்கட்டும், யாரை வேணாலும் இருக்கட்டும். நான் இப்போ இருக்கிற சவுதி அரேபியா, யுஏஇ எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னா அப்படி கணக்கில் இல்லை. யாரெல்லாம் தான் யார், தன்னோட பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னு தெரியாமல் அமெரிக்காவுக்கு ஜால்ரா போடுற அத்தனை பேருமே, ஏன்னா அமெரிக்கா எப்போ எங்கே வர்றான், எங்கெல்லாம் ஆயில் இருக்குது அவங்கள அவங்களுடைய காசு எல்லாத்தையும் நம்ம கொள்ளையடிச்சு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சி வர்ற இடத்துல, இல்லை நீ வேண்டாம், எனக்கு என்னோட நாட்டு பாதுகாப்பை நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தெம்பு திராணி அப்புறம் வியூகம் வகுக்கக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதான். சரி, இன்றைக்கி என்ன வச்சு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அடித்தாங்க. இங்கே இதில் லிபியா அடித்தாங்க, அப்புறம் அங்கேயே எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் சரி இருக்கிறது ஈரான் தான் அப்படின்னு, அந்த ஈரான் என்ன தான் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி தெரியாத அளவுக்கு, என்ன அடித்தா நான் நான் ஈராக்கு மாதிரி அடித்து நம்மளும் அதை காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி அங்கே
ஈரானை கை வச்சது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறத இப்போ ட்ரம்ப் நேற்று நைட்டு அவர் ஏன்னா நமக்கு நேற்று நைட்னா அங்கே வந்து பகல் அங்கே கொடுத்த பேட்டியாக இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் நாங்கள் வந்து போட்டு தள்ளிடுவோம் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு சொல்லி வீராவேசமாக பேசுகிற மாதிரி தோணுது. ஆனால் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஈரானை பற்றி ட்ரம்ப்பு சொன்ன ஸ்டைல் ஆஃப் இது இருக்கு இல்லையா, அந்த பேச்சில் இருக்கக்கூடிய அந்த தெம்பு, தெனாவட்டு, திமிரு, அந்த சவுண்டு, அந்த பாடி லாங்குவேஜ் அது வந்து இப்போ ட்ரம்ப்புக்கிட்ட இல்லை. என்ன காரணம்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட 4000 இடங்களில் 4000 முறை அடிச்சிருக்கோன்றாங்க. அவங்க சொல்லுறது சில இதில் வந்து 2500 இடம் சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் 2500 2000 டைம் வந்து அவங்க ராக்கெட்டு, ஏவுகணை, குண்டு இதெல்லாம் போட்டிருக்காங்க. போட்டதுக்கு அப்புறமும் இந்த நிலை அவங்களுடைய மொத்த ரிசோர்ஸஸ் அவங்க ஸ்டாக் பைல் ஒரு 80%க்கு மேலே அழிச்சிட்டோன்றாங்க. அழிச்சது சொன்னதுக்கு அப்புறமும் போட்டு இந்த போட்டுட்ருக்காங்க. பார்த்தா செஜில் மிசைல் வருது, ஃபத்தா வருது, கொரம்ஷாகர் 4 வருது. இதெல்லாம் போட்டு டெல்லவிவ் நகரம் அப்படியே சூறையாடப்பட்ட மாதிரி கிடக்கு. அதில் நிறைய வீடியோக்கள், ஃபோட்டோக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருது, பெருசாக வரல. இப்போ வரக்கூடிய நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய வீடியோவை 10% கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 100% அந்த வீடியோலாம் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியே வந்தால் அப்போது உண்மையான நிலைமை டெல்லவீவில் எப்படி, ஜெருசலத்தில் எப்படி இருக்குது இந்த போட்டாங்க. அதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். தவறு சரி அப்படிங்கிறத தாண்டி போர்னு வந்துருச்சு அப்படின்னா எதிரி வந்து என்ன ஆயுதத்தை கையில் எடுக்கிறானோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி எடுக்கணும் அப்படின்னு தான். ஒருத்த வந்து கத்தியோடு வந்து வெட்ட வர்றான் அப்படின்னா நம்ம வெறுங்கையில் வந்து சமாதானம் பேசிகிட்டு இருக்கவோ அல்லது வெறுங்கையில் நான் வந்து போர் முறையை நான் இதை நான் வந்து கடைப்பிடிக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவன் கத்தியோட வந்து அதோட பெரிய கத்தியை வச்சு வெட்டணும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து லாஜிக்கு. அப்புறம் வந்து இவங்க இந்த மாதிரி இஸ்ரேல் போட்டாங்க, நீ கொத்து கொண்டு போட்டால் நான் சும்மா இருப்பேனான்னு இவங்க திருப்பி அடிக்கிற அடியில் அவங்க வந்து அலறல். அங்கே இஸ்ரேலில் அந்த மக்கள் என்னென்னா போராட்டம் பண்ணுறாங்க. யாருக்கு எதிராக? இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டத்தில் அவங்க முழங்கக்கூடிய ஸ்லோகன் என்ன அப்படின்னா, ஈரான் ஈரான் வி ஆர் சாரி ஈரான் ப்ளீஸ் ஸ்டாப் த வார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பொதுமக்கள் ஈரானை பார்த்து ப்ளீஸ் ஸ்டாப் த வார், நாங்கள் வந்து வி ஆர் சாரி, நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம், ஏன்னா வி வாண்ட் பீஸ் அப்படின்னு கதறாங்க. இந்த மக்கள் வந்து உண்மையிலேயே அந்த பொதுமக்கள் பாவம். அது வந்து யூதர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இது வந்து மதத்தை தாண்டி மனிதம். இது சாதாரண பொதுமக்கள். இந்த மாதிரி மேலே உள்ளவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க அந்த அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்காகவோ அல்லது மற்றவங்களை எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு தான் வந்து வளமாக வாழ்கிறதுக்காகவோ அல்லது ட்ரம்ப்பு இந்த மாதிரி ஆள் வந்து மொத்த காசாவை மாதிரி இடத்த வந்து ரியல் எஸ்டேட்டு போட்டு பெரிய அளவுக்கு விற்பனை பண்ணி பெரிய ஆள் ஆகிறதுக்காகவோ அடுத்த நாட்டில் அடுத்த இடத்துல அங்கே இருக்கிற மக்களை பூரா விரட்டி விட்டு நான் சுகமாக ரியல் எஸ்டேட் பண்ண போகிறேன், ரிசார்ட் கட்ட போகிறேன் அப்படிங்கிறது எவ்வளவு திமிரான தெனாவட்டான ஒரு பேச்சு. அப்போது நீ வந்து அப்படி பேசுறதுக்கு உனக்கு இந்த உலகத்தில் உரிமை கொடுத்தது யார்? நீ வந்து பெரிய நாடாக இருக்கலாம், பெரிய ஆளாக இருக்கலாம், உன் இடத்துல நீ பெரிய ஆள், வெளியில் வந்து அடுத்த இடத்துல வந்து இப்படி பண்ணுறதுக்கு நீ யார் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லா மக்களும், இப்போ உலக மக்கள் அத்தனை பேரும் ட்ரம்ப் வந்து எதிர்த்து கேள்வி வைக்கிறாங்களா. அந்த ட்ரம்ப் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து மற்றவங்களுக்கு ஈஸியாக வந்து அலட்சியப்படுத்தி போயிடலாம். ஆனால் இப்போ வந்து அமெரிக்காவுக்கு உள்ளே வந்து நிறைய கேள்வி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே காங்கிரஸாக இருக்கட்டும், செனட் சபையாக இருக்கட்டும், எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், சொந்த கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், அவங்க கேள்வி வைக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து மிலிட்ரியில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், அது போக வந்து அந்த மிலிட்ரியில் இருக்கக்கூடிய சீஃப் ஆஃபீஸர்ஸ் அவங்க எல்லாமே ட்ரம்ப்புக்கு எதிராக, நீ வந்து இவ்வளோ தூரம் வந்து செலவு பண்ணியிருக்க, 2 கப்பலை கொண்டு போன 3ஆவது கப்பலை வரப்போன்னு சொல்கிறாங்க. இவங்க வேற இப்போ 30 கப்பல்களை தாக்கி அழிச்சிருக்கோம். அதாவது அமெரிக்கா என்ன சொல்லுது, ஈரானோட 30 கப்பல்களை தாக்கி அழிச்சிருக்கோன்றாங்க. சரி, அழிச்சிட்டேன். ஆனால் அழிச்சதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட்? திருப்பி அடிக்கிறாங்களே. இப்போது அமெரிக்காவோட இஸ்ரேலோட பெரிய பலம் என்னென்னா அவங்களோட ஃபைட்டர் ஜெட்டு. அந்த ஃபைட்டர் ஜெட்டை தாக்கி அழிச்சிருக்காங்களே அவங்க. சரி, அந்த ஃபைட்டர் ஜெட்டை வச்சு அங்கே போய் ரைட்டு. ஆனால் அதே நேரத்தில் ஈரானில் அப்படி ஃபைட்டர் ஜெட் இருக்காங்கன்னா ஃபைட்டர் ஜெட் இருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு வலிமையாக இல்லை. ரைட். ஆனால் அவங்க ஈரான்லேருந்து உட்காந்த இடத்துலேருந்து பட்டனை தட்டி விட்டா 2000 கிலோமீட்டரை தாண்டி குறிபார்த்து அடிக்கிற அளவுக்கு அவங்க மிசைல் வச்சுருக்காங்களே. அந்த மிசைல் வந்து தடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட வந்து இப்போதைக்கு ஒன்றுமே இல்லை. என்னென்னா ஈரான்லேருந்து கிளம்புற ஒவ்வொரு மிசைலும்
ஒவ்வொரு ட்ரோன் வந்து 2000 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. அப்போ ஒவ்வொரு ட்ரோனும் ஒவ்வொரு மிசைலும் அங்கே எப்படின்னா ஈரானோட பார்டர் அந்த சைடில் வந்து ஈராக்கில் அந்த பார்டரில் அங்கே வந்து தடுப்பு வச்சுருக்காங்க. எப்படின்னா இந்த மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் அங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் போனால் சிரியாவில் இருக்குது, ஜோர்டானில் இருக்குது. அதுக்கப்புறம் இஸ்ரேலில் வந்து ஒரு பார்ட்டு, 2 பார்ட்டு, 3 பார்ட்டு, அப்படி 4 அப்படின்னு இஸ்ரேலில் மட்டும் வந்து 4 லெவலில் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருக்காங்க. தெரியும், அந்த அயன் டோம் சொன்னால் தெரியும். இதெல்லாம் தாண்டி 7, 8 கட்டங்களை தாண்டி நீ என்ன வந்தாலும் என்னை தடுக்க முடியாது அப்படின்னு ஒரு மார்க் 13, மார்க் 15, அதாவது 16,000 கிலோமீட்டர் பர் ஹவர், 19,000 கிலோமீட்டர் பர் ஹவர், இந்த அளவுக்கு வேகமாக போகக்கூடிய இந்த ஏவுகணையை, அதாவது இந்த மிசைலை வந்து தடுக்கிறதுக்கு இப்போ உலகத்தில் எதுவுமே இல்லை. தாட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 5,000 கிலோமீட்டர் தாண்டி அங்கே என்ன வருதோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி நேராக போய் அழிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த தாடு சிஸ்டத்தோட கண்ணை பூரா கூடாக்கி விட்டாங்க. இப்போ வரைக்கும் அவங்க ஈரான் கிளைம் பண்ணுறது, நேற்று வந்து 4 தாடு சிஸ்டம் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே வந்து ஒரு 4-5 பேட்ரியாட் சிஸ்டத்தை அடிச்சிருக்காங்க. தாடுங்கிறதும் பேட்ரியாட்டுங்கிறதும் எதிரி நாட்டிலேருந்து வரக்கூடிய விமானமோ அல்லது ஏவுகணையோ எது வந்தாலும் அதை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி, ரேடார் மூலமாக கண்டுபிடிச்சி இவங்கேருந்து அனுப்பிச்சி விட்ட அந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் போய் அதை தாக்கி வானத்திலே அழிச்சிரும் அப்படிங்கிறதான். அதோட கண்ணை பூரா கூடாக்கி விட்டாங்க. இப்போது ஈரான்லேருந்து கிளம்பக்கூடிய ஒரு மிசைலையும் ஒரு ட்ரோனையும் தடுக்கிறதுக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்காங்க. கையில் வந்து ஏவுகணை அங்கே ரெடியாக இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து இண்டிகேஷன் கொடுக்கணுமே, அந்த சிஸ்டம் ஃபெயிலியராக கிடக்கு. அப்படிங்கிற இடத்துல இப்போ வந்து டெல் அவீவ் வந்து நாசக்காடாகி கிடக்கு. அது போக இங்கே வந்து இந்த ஜிசிசி கண்ட்ரிஸ், அங்கே யூஏ எடுத்திங்கன்னா ஃபுஜேரா, அப்புறம் துபாய், அபுதாபிக்குள்ளே பெருசாக இல்லை, துபாய்க்குள்ளே நிறைய அடிக்கிறாங்க. காரணம், நீ தானே வந்து இங்கே எல்லாத்தையும் அங்கே சிஏஏவோட ஆளாக இருக்கட்டும், மொசாட ஆளாக இருக்கட்டும், அப்புறம் முக்கியமான அமெரிக்காவோட பெரிய அதிகாரிகளை பூரா உள்ளே உட்கார வச்சிருக்கல, நாட்டை விட்டு கிளப்பு, நீ வச்சுருந்தா இருக்க நாங்கள் பூரா அடிப்போம் பண்ணு. அவங்களுக்கு உளவு தகவல் கரெக்டாக கொடுக்கறது ரஷ்யா கொடுக்குறதா. முந்தா நாள் பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட அத்தனை ஊடகங்களும் லபோன்னு கத்துனாங்க. இதெல்லாம் தாண்டி மொத்தத்துக்கு வந்து ஈரான் அடிச்சிருக்கா. ஆனால் ஈரான் வந்து அடி வாங்காமல் இருக்கா அப்படின்னா, ஈரான் அதை விட அதிகமாக அடி வாங்குது. இப்போது தெஹ்ரானுக்கு பக்கத்தில் அங்கே ஸ்டாக் பண்ணி வச்சுருந்த மிகப்பெரிய குரூட் ஆயில் ஸ்டாக் பைல் அதை அடிச்சிட்டாங்க. எது, அமெரிக்கா அண்டு இஸ்ரேல் அடித்து பயங்கர கரும்புகையாக வந்துக்கிட்டு இருக்குது. அது பார்த்தினா கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து அடுத்ததில் சொல்லுவோம். இப்போ என்னென்னா, இந்த போர் இப்போதைக்கு ஓயிற மாதிரி தெரியலை. எப்போ ஓயும்? ஒன்று யாராவது ஒருத்தர் கை ஓங்கணும், அப்போது ஒருத்தர் அடங்குவாங்க, ஓயும். அல்லது யார் சண்டைக்கு வந்தாங்களோ அவங்க இறங்கி வந்து சமாதானத்துக்கு வரணும். இப்போது அமெரிக்கா வந்து ஓகே நீங்கள் வந்து சரண்டர் ஆகுங்க அப்படின்னாங்க, போயா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சரண்டர் ஆகிறத யார்கிட்ட கேட்குற அப்படின்னு வந்து இவங்க தைரியத்தை திருப்பி அடிக்கிறாங்களா. அப்போது இவங்க இறங்கி வந்து சமாதானத்துக்கு வரணும். இறங்கி வரணும் என்ன அர்த்தம்? நாங்கள் அடித்தது தப்பு, இனிமேல் தொடமாட்டோம் அப்படின்னு கிளியர் கட் அக்ரிமெண்ட்டு. அந்த அக்ரிமெண்ட்டுக்கு இந்த சுற்றி உள்ள முக்கியமான நாடுகள் இன்க்ளூடிங் ரஷ்யா அண்டு சைனா இவங்கெல்லாம் சேர்த்து கையெழுத்து போட்டு இதெல்லாம் கிளியர் ஆச்சு, இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் மட்டும்தான் இதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரும். அந்த முடிவு எப்போன்னு தெரியலை. இது வந்து எல்லாருக்குமே பிரச்சனை. இதில் கடைசியாக நம்ம முடிக்கும் போது ஒரு விஷயத்தை சொல்லுவோம். இப்போ என்னென்னா, குரூட் ஆயில் ஒரு பேரல் 250 லிட்டர் நினைக்கிறேன். ஒரு பேரல் வந்து $56, $60, $62, $63, சில நேரத்தில் $66. இது வரைக்கும் $56 to $66 இருந்த ஒரு பேரல் இன்றைக்கி $100 மேலே போயிடுச்சு. ஏன்னா நேற்று முன்னாள் வரைக்கும் $92, $93 சொன்னாங்க. அதை வந்து இப்போ நாங்கள் கேட்ட ஸ்டாக்கெல்லாம் இருக்குது இந்தியாவில். நம்ம பேசுகிறது இப்போ இந்தியாவில் ஸ்டாக்கெல்லாம் இருக்குது. ஒரு பிரச்சனையும் சொல்லி திரும்புறதுக்குள்ளே கேஸ் விலை, வீடுகளுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் வந்து ₹60, அப்புறம் கமர்ஷியலாக உள்ள சிலிண்டருக்கு வந்து ₹115 எக்ஸ்ட்ரா விலை ஏற்றிட்டாங்க. அப்புறம் நம்ம பைக்கு காருக்கு போடக்கூடிய பெட்ரோல் டீசல் விலை எப்போ ஏறப்போகுதுன்னு தெரியல. எனக்கு கண்டிப்பாக ஏறும்னு நினைக்கிறேன். காரணம், இப்போது $62, $65 இருந்த இந்த குரூட் ஆயில் இன்றைக்கி வந்து
$100 தாண்டி $105 $106 ஆயிருக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி தகவல். ஸோ இது வந்து என்ன ஆக போகுது, ஹர்மோஸ் வந்து இன்னும் திறக்கலை, ஒன்லி சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் மட்டும்தான் திறந்து விட்ருக்காங்க. இந்தியா கப்பல் கூட இன்னும் போன மாதிரி தெரியலை. அதில் டேட்டாஸ் எடுத்து பார்த்து இன்னும் வரலை, செக் பண்ணால் கூட இன்னும் தெரியலை. ஸோ இந்தியா என்ன செய்ய போகுது, இந்தியா வந்து சமாதானமாக ஓரளவு இருக்குது, ஆனாலும் என்ன செய்ய போகுது என்னன்னு தெரியலை. இப்போ வந்து நம்மளுடைய குரூட் ஆயில் ஸ்டாக் வந்து ஒரு பக்கம் இறங்கிட்டே இருக்குது, அப்புறம் ரிஃபைன் பண்ணி ஆயிலாக வச்சுருக்கக்கூடிய பெட்ரோல் டீசலும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி. Super Sarvana Stores.